ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் அளவியல் பார்க்க போகிறோம். அளவியலில் நம்ம 3Dக்கான அளவு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2D கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன அளவில் நம்ம கனசதுரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கனச்செவ்வகம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கனச்செவ்வகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி சம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, கனசதுரத்துக்கான வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கனச்செவ்வகத்துக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, செவ்வகம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம லென்த் அப்படிம்போம், இது பிரெத்தும்போம், இது நீளம், இது அகலம் அப்படிம்போம். கனச்செவ்வகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஓகே, இது கனச்செவ்வகம். இது கனச்செவ்வகத்தில் இது நீளம், ஓகேவா, லென்த். இது நமக்கு இந்த பக்கம் இருக்கலாம், இது அகலம், ஓகேவா, அகலம். இதனுடைய உயரம் இருக்கலாம், இதுதான் உயரம், ஓகேவா. இது நம்ம உயரம் அப்படிம்போம், ஓகேவா. ஹச், அதாவது செவ்வகத்தில் நம்ம ரெண்டு தான் பார்ப்போம், நீளமும் அகலம் மட்டும் தான் பார்ப்போம். கனச்செவ்வகத்தில் நீளம், அகலம், உயரம் 3னா பார்ப்போம். ஓகே, 3 டேர்ம் இருக்கும். ஓகே, நீளம், அகலம், உயரம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லுனா என்னது, நீளம். பி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அகலம், ஓகேவா, அதனுடைய அகலம். ஹச் அப்படின்னா நமக்கு உயரம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, இதுக்கான ஃபார்முலா நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, கனச்செவ்வகத்தின் கன அளவு, ஓகேவா. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். அதுமாதிரி கனச்செவ்வகத்தின் கன அளவு அப்படின்னா என்னதுன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஓகேவா. அதாவது கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு, இந்த கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இதுவே நம்ம வெறும் செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பார்த்துருப்போம். எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதேமாதிரி தான் இது 3னா இருக்குது, அதாவது 3 டேம் இருக்குது. நீளம், அகலம், உயரம் 3 இருக்குது. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கனச்செவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பார்க்க போகிறோம். கனசதுரத்தில் நம்ம மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது மொத்த புறப்பரப்பு, அங்கே சுற்றளவு அந்த மாதிரி பார்த்துருப்போம், ஓகேவா. மொத்த புறப்பரப்பு இல்லாட்ட மொத்த பரப்பளவு அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்த புறப்பரப்பு நம்ம 2Dயை பொறுத்தளவில் சுற்றளவு அப்படின்றப்போ இங்கே புறப்பரப்பு அப்படிங்கிறதுல சொல்லுவோம், ஓகேவா. இது என்ன ஃபார்முலா, கனசதுரத்தையும் மொத்த புறப்பரப்பு அப்படி எப்படி எழுதுவோம்னா 2/LB + BH + HL, ஓகேவா. கனசெவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்புனா 2/LB இன்ட்டு BH மொத்த புறப்பரப்புனா 2/LB + BH + HL, ஓகேவா, மொத்த புறப்பரப்பு. ஓகே, அடுத்தது நம்ம பக்கப்பரப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ஓகே, கனசெவ்வகத்தினுடைய பக்கப்பரப்புக்கும் பக்கப்பரப்பு ஃபார்முலா என்னென்னா 2H இன்ட்டு L + B, ஓகேவா. ஃபார்முலா என்னென்னா 2H இன்ட்டு L + B, ஓகேவா. நம்ம கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு ஃபார்முலா 4A². கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு என்னது 2H இன்ட்டு L + B, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கப்பரப்பு ஃபார்முலா ஒரு அறையுடைய 4 சுவருடைய பரப்பளவு அதுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அந்த ஃபார்முலா சம் பார்க்க முடிச்சு இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா. இது கூட நம்ம அப்படி இந்த ஃபார்முலா எழுதிட்டு 4 சுவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 4 சுவர் மாதிரி ஏதாச்சும் சம் கேட்டால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான 4 சுவர் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது மூலைவிட்டம், ஓகேவா. கனச்செவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் ஃபார்முலா √L² + B² + H², ஓகேவா. நம்ம செவ்வகத்தின் மூலைவிட்டம் என்ன ஃபார்முலா பார்த்துட்டோம், √L² + B² இதாக இருக்கும். இதில் உயரம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் H² ஆட் ஆகிருக்கு, ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு H. மொத்த புறப்பரப்பு 2/L + B BH + HL. பக்கப்பரப்பு 2H இன்ட்டு L + B. மூலைவிட்ட √L² + B² + H², ஓகேவா. 4 ஃபார்முலா பார்த்துருக்கோம். கனசதுரத்தில் 4 ஃபார்முலா இது மாதிரி பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி சம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 6ஆம் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கனச்செவ்வகத்தினுடைய நீளம் அப்படிங்கிறது என்னது நமக்கு L,
அகலம் மற்றும் உயரம் முறையானது நீளம் வந்து 120 மில்லிமீட்டர், அகலம் வந்து 10 சென்டிமீட்டர், அடுத்தது உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். இதே அளவுகள் கொண்ட 10 கனசெவ்வகங்களுடைய கன அளவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்க்க நீளம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 மில்லிமீட்டர். இந்த அளவுலாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மில்லிமீட்டர். ஓகேவா? இது மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மித்தது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அகலம் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயரம் அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே அளவுகள் கொண்ட 10 கனசெவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க. 10 கனசெவ்வகங்களுடைய கன அளவு வந்து கேட்டிருக்காங்க, கன அளவு. ஓகேவா? அப்போ நமக்கு கனசெவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா தான். ஓகேவா? இதில் எத்தனை செவ்வகம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா தான் இந்த சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கனசெவ்வகத்தின் கன அளவு என்ன? அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது, கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது, L/B/H. ஓகேவா? இதில் வந்து L அப்படிங்கிறது வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே மில்லிமீட்டருக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டா சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? L அப்படிங்கிறது வந்து நமக்கு 120 மில்லிமீட்டர் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ ஒரு சென்டிமீட்டருடைய அளவு என்னது, 10 மில்லிமீட்டர். ஓகேவா? ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்ம எத்தனை சொல்லுவோம், 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம வந்து 120 வந்து சென்டிமீட்டராக மாற்றதுக்கு வந்து டிவைட் பை 10ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து சென்டிமீட்டராக மாறிடும். அப்போ என்னது, 12 சென்டிமீட்டர். ஓகேவா? எல்லோட மதிப்பு இப்போ என்னது, 12 சென்டிமீட்டர். ஓகேவா? 120 மில்லிமீட்டர் கிடையாது, நீளத்தினுடைய அளவு 12 சென்டிமீட்டர். இப்போது நம்ம எல்லாமே சென்டிமீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? கனசெவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது, L/B/H. ஓகே, L நீளம் வந்து என்னது நமக்கு 12. ஓகேவா? நம்ம மில்லிமீட்டரில் இருந்ததை சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, அகலம் வந்து நமக்கு என்னது 10, உயரம் வந்து 8. ஓகே, இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 12 96 அப்படிங்கிறது இருக்கும். 96 × 10 960 கன அளவு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இதோட சம் முடிஞ்சுதான் கேட்டால் இல்லை, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 10 கனசெவ்வகங்களுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. இது நம்ம வெறும் ஒரு கனசெவ்வகத்துடைய கன அளவு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 கனசெவ்வகத்தின் கனசெவ்வகத்தினுடைய கன அளவு அப்படின்னா என்னது, 10 × கொடுத்துருக்காம ஆல்ரெடி கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். = என்ன வரும், 9600 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? ஆன்சர் வந்து 9600 சென்டிமீட்டர். 10 கனசெவ்வகத்துடைய கன அளவு 9600 சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, இப்போது நமக்கு 10 எத்தனை இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, கன அளவுன்னு கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி செஞ்சிடணும். எத்தனைனா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மில்லிமீட்டரில் அதுமாரி நம்ம வந்து இந்த அலகுலாம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? எல்லாம் சேமான அலகு வந்து யூனிட் வந்து இது வந்து யூனிட் சொல்லுவோம், தமிழ் அலகுன்னு சொல்லுவோம். இந்த யூனிட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு பார்க்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஒரே அளவு கொடுக்கலாம், நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 7ஆவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கனசெவ்வகத்தினுடைய நீளம் வந்து 7.5 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதனுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கனசெவ்வகத்துடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.5 மீட்டர், அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர், உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர். ஓகே, இதில் எந்த ஒரு யூனிட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. ஓகே, எனில் அதனுடைய மொத்த புறப்பரப்பு, அப்போ கனசெவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 2/LB + BH + LH HL எதனாலும் ஓகே தான். ஓகேவா? 2/LB + BH + LH இதுதான் மொத்த புறப்பரப்பு. அடுத்து நம்ம வந்து மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பக்கப்பரப்பை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ மொத்த புறப்பரப்பு நமக்கு எல்லும் தெரியும், நமக்கு எல்லா மதிப்புமே இதில் தெரியும், எல் தெரியும், பியும் தெரியும், ஹச்சுன்னு தெரியும். ஓகேவா? இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். = 2/L மதிப்பு வந்து 7.5, இது ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம், 7.5 × B வந்து 3 ப்ளஸ் பியோட மதிப்பு 3 × ஹச்சோட மதிப்பு வந்து 5 ப்ளஸ் எல்லோட மதிப்பு வந்து 7.5 × ஹச்சோட மதிப்பு 5. ஓகே,
இப்போ இதை வந்து கூட்டிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டுவோம். 2 ஆஃப் I3 15 மீதி 1 இருக்குது. 7 3 21 22.5 ப்ளஸ் 3 15 ப்ளஸ் I5 25 மீதி 2 இருக்குது. 7 35 ப்ளஸ் 37 வரும். 2 மீதி இருக்குது. ஓகே ஓகே ஈக்குவல்ட்டு இப்போ இதை வந்து எழுதி கூட்டிக்கலாம். 22.5 15.0 37.5 5 5 கூட்டினா 10 மீதி 1 இருக்குது. 10 15 மீதி 1 இருக்குது. 6 7 75 ஓகேவா. 75க்கு அப்புறமா 0 இருக்குது. நம்ம புள்ளிக்கு அப்புறம் தான் 0 இருக்குது, அதை ஆட் பண்ணால் 25 10 7 14 ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 150 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஏன்னா நமக்கு இங்கே மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ 150 மீட்டர் ஸ்கொயர். ஓகே அப்போ கனச்சவுக்கத்துடைய மொத்த பரப்பரப்பு வந்து நம்ம ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து கிடச்சிட்டு. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பக்கப்பரப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே பக்கப்பரப்பு கனச்சவுக்கத்தினுடைய பக்கப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது 2h × L + B ஓகேவா. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே 2 × Hஓட மதிப்பு நமக்கு என்னது 5. 2 × 5 × L Lஓட மதிப்பு நமக்கு 7.5 7.5 ப்ளஸ் பியோட மதிப்பு வந்து நமக்கு அகலத்தோடைய மதிப்பு வந்து 3. ஓகே ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பெருக்கி வச்சுக்கலாம். 2 10 ஓகே இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம அப்படியே கூட்டிக்கலாம். 10.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே இதை வந்து பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், பெருக்கா நமக்கு 105 1050 அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் 150 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ மீட்டர் ஸ்கொயர் 105 மீட்டர் ஸ்கொயர் பக்கப்பரப்பு ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே எட்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு அறையினுடைய நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையை கொடுத்துருக்காங்க. 25 மீட்டர் 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையினுடைய தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 80 ரூபாய் ஆகுது செலவு ஆகும் எனில் மொத்த செலவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாதான் அது வந்து அந்த ஃபார்முலா படி நம்ம அதனுடைய அளவை கண்டுபிடிச்சி ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ ஆகுதுன்னா மொத்த சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். ஓகே நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 25 மீட்டர், அகலம் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 15 மீட்டர், உயரம் அப்படிங்கிறது வந்து 5 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எல்லாமே மீட்டரில் அதாவது யூனிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணதில் தேவையில்லை. ஓகே அறையினுடைய தரை ஓகே ஒரு அறை வந்து நமக்கு வந்து அறை அப்புறம் 4 சுவர்கள் வந்து கொண்டிருக்கு. ஓகே அந்த மாதிரி 4 சுவர்கள். அப்போ இது வந்து நீளம் அகலம் உயரம் அப்படின்னு கொடுத்தாங்க. இது அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இது செவ்வகம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஓகேவா. இது நம்ம செவ்வகத்தில் பார்க்காத கனச்செவ்வகம் அப்படிங்கிறது எப்படி கனச்செவ்வகம் அப்படிங்கிறது எதுலையுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நீளம் அகலம் உயரம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தாலே தெரியுது இதுக்கு ஒரு கனச்செவ்வகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கனச்செவ்வகத்தினுடைய தரை அப்புறமா 4 சுவர்கள் ஓகேவா. எதெல்லாம் எனக்கு சேர்க்கணும் ஒரு கனச்செவ்வகம் இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு சம் வந்து கேட்பாங்க ஓகேவா. இந்த கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த அறையினுடைய தரை அப்புறமா 4 சுவர்கள் ஓகேவா. 4 சுவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதாவது பக்கப்பரப்பு ஃபார்முலா வந்து நம்ம 4 அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்ன அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சொன்னோம்னா மேலே இந்த ஃபார்முலா அதுக்கு தான் பக்கத்து 4 சுவர்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். 2h × L + B அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது போக இது வந்து 4 சுவர்கள் மட்டுமா நமக்கு தனியாக வெறும் 4 சுவர்கள் மட்டும் கொடுத்துருந்தா அந்த ஒரு ஃபார்முலாவே போதும். அறையினுடைய தரைப்பகுதியும் கேட்டிருக்காங்க ஓகேவா. அறையினுடைய தரைப்பகுதினா நமக்கு இதில் என்ன ஆட் ஆகுது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் L அப்படிங்கிற லெட்டரில் வந்து குறிப்போம். இந்த சைடில் அகலம் ஓகேவா. அகலத்தை வந்து பின்னு குறிப்போம் ஓகேவா. L × B அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அந்த 4 சுவர்களும் அதாவது இதில் உயரம் மட்டும் வராது. ஏன்னா அறையினுடைய தரைப்பகுதி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு செவ்வகம். இந்த அறையினுடைய தரைப்பகுதியை நான் அப்படியே வெட்டி எடுத்து நான் இப்போ இதில் வந்து வரைதேன். அது எப்படி இருக்கும் ஒரு செவ்வக ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. இதை எல்லுன்னு குறிப்போம் நம்ம பி இதை குறிப்போம் ஓகேவா. அது கூட இந்த L × B ஃபார்முலாவும் நமக்கு ஆட் ஆகுது ஓகேவா. அது போக 4 சுவர்கள் வந்து புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஓகே. இப்போது அறையினுடைய தரை மற்றும் 4 சுவர்கள் அதுக்கான ஃபார்முலா எழுதுகிறேன் ஓகேவா. அறையின்
தரை மற்றும் 4 சுவர். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது எழுதுகிறேன். 4 சுவர் இப்படி கேட்டாங்கன்னா கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இது செவ்வகை தான் கேட்டிருக்காங்க, கனச்செவ்வகை தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்பி அப்படிங்கிறது LBH இருக்குது, நீளம் அகலம் உயரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் வந்து என்னது தரை அப்படிங்கிறது நம்ம கனச்செவ்வகை வரைஞ்சிக்கணும். தரை அப்படிங்கிறது வந்து நமக்கு இதாக இருக்குது. அப்போ செவ்வகை சேஃபில் இருக்கும். அந்த நீளத்தையும் அகலத்தையும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. அப்போ இதை எப்படி எழுதணும்? = L × B மற்றும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 4 சுவர். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? 2H × L + B. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இது ஒன்று இது ஓகேவா? இது தனியாக நம்ம கண்டுபிடிச்சி கூட்டினா நமக்கு ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு நீளம் அகலம் உயரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த ஃபார்முலா படி இதுக்கு என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். L × B ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபார்முலா மொத்தமாக அப்படி இருக்கணும். நம்ம வெறும் ஃபஸ்ட்டு L × B அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? L × B நீளம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதில் 25 × அகலம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. ஓகே, 25 15 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 5 25 மீதி 2 இருக்குது. 25 10 5 17 மீதி வந்து 1 இருக்குது. 2 1 2 + 1 இப்போ 375. ஓகேவா? 375 m². மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ m², 375 m². ஓகே, இப்போ நம்ம LB அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அடுத்து அந்த 4 சுவருக்கான 2H × L + B அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிப்போம். 2H × L + B. ஓகே, 2H வந்து உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர். × 5 நீளம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 × 25 ப்ளஸ். ஓகேவா? இந்த ப்ளஸ் மைனஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ளஸ் 15 ப்ளஸ் தானே போட்டிருக்கேன். ஓகே, ப்ளஸ். ஓகே, 25 10 அப்படிங்கிறத பெருக்கிடலாம். 25 15 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 40 அப்படிங்கிறது வரும். இதை பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 400 m². ஓகேவா? ஓகே, இப்போ இதை பெருக்கிட்டோம். 400 m². நம்ம அந்த அறையினுடைய தரையும் கண்டுபிடிச்சிட்டோம். 4 சுவருக்கான எவ்வளவு அளவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு மொத்தம் அந்த கனச்செவ்வகத்தினுடைய புதுப்பிக்க எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்கல. அந்த அறையினுடைய தரையையும் அந்த 4 சுவர்களையும் தான் நமக்கு புதுப்பிக்க எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படிங்கிறதுக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கான அளவு வந்து ₹80 ஆகும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரெண்டு என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த அறையினுடைய தரையினுடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 375. ஓகேவா? நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் அந்த 4 சுவருடைய அளவு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? நம்ம 400 m². இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 5 7 + 4 3 கூட்டினா 775 m². ஓகேவா? இப்போது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுது? ₹80 செலவாகுது. ஓகேவா? நம்ம இப்போ 775 அதாவது இந்த அறையினுடைய தரையினுடைய அளவும் 4 சுவர்களுடைய புதுப்பிக்க வந்து அளவு வந்து 775 சதுர மீட்டர். ஓகே, m² வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சதுர மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ யூனிட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளவு செலவாகுது? ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ₹80 செலவாகுது. அப்படின்னா ₹80 வந்து செலவு பண்ணாங்கன்னா மொத்த அந்த புதுப்பிக்க வந்து எவ்வளவு செலவாகும்? மொத்த அளவு நமக்கு எவ்வளவு? 775 மீட்டர். சதுர மீட்டர் வந்து சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 775 × 80. ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு ₹80னா 775க்கு 80 வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, = 0 8 40 மீதி 4 இருக்குது. 8 7 56 ப்ளஸ் 4 வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 60ன்னு வரும். மீதி 6 இருக்குது. 8 7 56 56 ப்ளஸ் 6 வரும் 62. ஓகேவா? மொத்தமாக அதை வந்து புதுப்பிக்க எவ்வளவு ஆகும்? 62,000 ஆகும். அதாவது அந்த அறையினுடைய தரையும் 4 சுவர்களை வந்து புதுப்பிக்க 62,000 ஆகும். இதில் வந்து நமக்கு L எது, B எது, உயரம் எது அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, 9வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கனச்செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் மற்றும் உயரத்தினுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதன் கன அளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன அளவு கொடுத்துருக்காங்க 35,840 cm3. ஓகேவா? எனில் அதனுடைய பக்க அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பக்க அளவு நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ கனச்செவ்வகத்தினுடைய பக்கத்தை நம்ம என்னென்னு பிரிப்போம்? இதை தான் ஒவ்வொரு LBH. ஓகேவா? அதனுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நீளம் எல்லாமே நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோவில் இருக்கிறத நமக்கு அளவாக கேட்காங்க. ரேஷியோவில் L/B/H ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க? 7:5:2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கன அளவு நம்ம
கனசெவ்வகத்துடைய கன அளவு ஃபார்முலா நமக்கு L × B × H என்ன கொடுத்துருக்காங்க 35,840 சென்டிமீட்டர் க்யூப். இது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கனசெவ்வகத்துடைய கன அளவு ஃபார்மா நம்ம இதில் எழுதியிருக்கேன். அதனுடைய இதுதான் மதிப்பு தான் 35,840. ஓகேவா, நீளம் அகலம் உயரத்துடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது அதனுடைய பக்க அளவு. இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழு மதிப்பு எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹச்சோட கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரேஷியோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ இது நம்ம 7x 5x 2x அப்படி எழுதுவோமா? அப்போ இதை எல்லை நம்ம 7x எடுத்துக்கலாம், அகலத்தை 5x எடுத்துக்கலாம், ஹச்சுக்கு 2x எடுத்துக்கலாம். ஓகேவா, கன அளவு ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, எல் நமக்கு 7x இன்ட்டு பியோட மதிப்பு 5x இன்ட்டு உயரத்தோடைய மதிப்பு 2x ஈக்குவல் டு 35,840. ஓகே, இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். I2 10 பாய்த்தேல் 70. ஓகேவா, x × x² x³ வரும். ஓகேவா, x³ ஈக்குவல் டு 35,840. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். I7 35, 1 7 7 14. ஓகே, x³ அப்படிங்கிறது இருக்குது. மீதி இந்த சைடில் 512 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, க்யூப் அந்த பக்கம் முடிச்சு ரூட் க்யூபாக போகும். 512 8 நம்ம க்யூப் பண்ணால் நமக்கு 8 க்யூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 512 வரும். அப்போ க்யூபும் ரூட் க்யூபும் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 8. ஓகேவா, எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சதுனால இந்த பக்களவு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சா. நமக்கு எல் நம்ம என்ன எடுத்திருக்கோம் 7x. ஓகேவா, ஓகே, எல் நம்ம என்ன எடுத்திருக்கோம் 7x அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ 7 × x, எக்ஸோட மதிப்பு நம்ம 8 7 56 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது பி அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம் 5x ஈக்குவல் டு 5 × 8 I8 40 சென்டிமீட்டர். அடுத்தது ஹச்சுங்கிறது நம்ம 2x, எக்ஸோட மதிப்பு என்னது 8. இப்போ 1 8 2 16 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ அதனுடைய பக்களவு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லோட மதிப்பு 56 சென்டிமீட்டர், பியோட மதிப்பு அகலத்தோட மதிப்பு 40 சென்டிமீட்டர், உயரத்தோட மதிப்பு 16 சென்டிமீட்டர். ஓகேவா, பக்களவுனா வேறு ஒன்றும் இல்லை, LBH அதனுடைய மதிப்பை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்துட்டு அதனுடைய அளவு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 10வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும்? இதுக்கு முன்னாடி நம்ம கனசதுரத்தில் ஒரு போன வீடியோவில் ஒரு சம் பார்த்துருப்போம். ஒரு தண்ணீர் தொட்டி இவ்வளோ அளவு பிடிக்கும், அதனுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் என்னது இது ஒரு கனச்செவ்வகம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை எந்த ஒரு இதுவுமே இவ்வளோ தொட்டி அப்படின்னு தான் பொதுவாக கொடுத்துருக்காங்க. இது கனச்செவ்வகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இதுதான் இந்த 3 மதிப்பு தான். ஓகேவா, எல் அப்படிங்கிறது 3.8, அகலம் அப்படிங்கிறது 2.5, உயரம் அப்படிங்கிறது 1.6. எல்லாமே நமக்கு அதாவது யூனிட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகேவா, மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, மீட்டர் இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சமுக்கெல்லாம் நம்ம மீட்டர் சென்டிமீட்டர்லாம் கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணணும். லிட்டரில் எத்தனை லிட்டர் அந்த தொட்டி தண்ணீர் பிடிக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இது ஒரு கனச்செவ்வக தொட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, எப்படி LBH அதாவது நீளம் அகலம் உயரம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இது ஒரு கனச்செவ்வகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கனச்செவ்வகத்தினுடைய தொட்டி. இந்த கனச்செவ்வகத்தில் எவ்வளவு தண்ணி கொள்ளும் அப்படிங்கிறதா. ஓகேவா, அப்போ இதுக்கு என்ன ஃபார்மா யூஸ் பண்ணணும்? அதாவது தண்ணி அப்படிங்கிறது உள்ளே தான் ஒரு கனச்செவ்வகம் இருக்குன்னா அதுக்குள்ளே உள்ளே தான். அப்போ கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்மா கனச்செவ்வகத்தின் கன அளவு. கனசெவ்வகத்தில் கன அளவு என்ன ஃபார்மா L × B × H. ஓகேவா, நமக்கு மதிப்பு தெரிஞ்சுட்டு அதை நம்ம பெருக்கி நமக்கு லிட்டரில். ஓகேவா, எத்தனை லிட்டர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குது, எல்லாமே மீட்டர். இதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த சம்மில். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்குது மீட்டர். ஓகேவா, இந்த சம்மில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவேன்னு கரெக்டாக சொல்லுது. மீட்டரில் கொடுத்துருக்குது அப்படியே பெருக்கி அப்படியே ஆன்சர் போட்டுருவீங்க, லிட்டரில் சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்க. ஓகேவா, இதை தான் நீங்கள் இதில் நோட் பண்ணணும்.
கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த LBH அதை அப்படியே பெருக்கி ஆன்சர் கொண்டு வந்து அதை லிட்டரில் மாற்றிடணும். கனசதுரத்திலே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிடுவோம். அதை எப்படி லிட்டரில் மாற்றுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு மீட்டரில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ கனசதுரத்தில் கன அளவு தான். ஓகே, எல்லுடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3.8 3.8 இன்ட்டு அகலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.6. ஓகே, எல்லாமே புள்ளியில் தான் இருக்குது. நம்ம புள்ளியெல்லாம் கணக்கில் எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம பெருக்கிடுவோம். அதுக்கப்புறம் புள்ளி வந்து ஸ்தானத்துலேருந்து பெருக்கிடலாம். 3.8 38 25 புள்ளி வந்து நம்ம கடைசி வச்சுக்கலாம். 38 25 வந்து ஃபஸ்ட்டு பெருக்குவோம். 8 5 40, மீதி 4 இருக்குது. 3 5 15, 1 8 2 16, 10 15, மீதி 1 இருக்குது. 35 அப்படிங்கிறது இருக்குது. 2 6, 6 + 3 வந்து 9. ஓகே, 950 அப்படிங்கிறது இருக்குது. 0 அப்படியே வச்சுக்குவோம். 16 கொண்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். 5 6 30, மீதி 3 இருக்குது. 9 6 54, 1 5 5, 9 12 இருக்குது. மீதி 1 இருக்குது. 6 62, 2 மட்டும் போட்டுக்கலாம். 9 1 1, 6 கூட்டினா 15. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது, அதை வந்து போடணும். அப்போது நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? இப்போ வந்து என்னென்னா 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போது 15,200லேருந்து என்னது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா வரும் நமக்கு 15.2 மீட்டர் க்யூப். ஓகேவா? இப்போ தான் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணி ஆன்சர் வந்து போட்டுருவோம். ஓகே, 15.2 மீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்காது. நம்ம ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது வந்து லிட்டரில் இருக்குது. ஸோ நம்ம ஓகே, இங்கே நமக்கு என்னது மீட்டர் க்யூப்பில் இருக்குது. ஸோ நமக்கு லிட்டர் தான் தேவை. ஸோ மீட்டரில் இருக்கிறத நம்ம லிட்டராக மாற்றுவோம். ஒரு மீட்டர் க்யூபோட மதிப்பு நமக்கு எவ்வளவு? 1000 லிட்டர். ஓகேவா? 1000 லிட்டர். இப்போ என்ன செய்யணும்? லிட்டருக்கு மாற்றுறதுக்கு 15.2 இன்ட்டு 1000ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லிட்டரில் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15,200 அப்படிங்கிறது கிடைக்கும். 15,200 லிட்டர். ஓகேவா? மீட்டர் க்யூப், ஒரு மீட்டர் க்யூபோட மதிப்பு என்னது? 1000 லிட்டர். ஓகேவா? மீட்டரில் இருக்கிறத நம்ம லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அந்த தொட்டி வந்து நமக்கு லிட்டரில் தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, 11ஆவது சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள அட்டை பெட்டியில் வந்து எத்தனை அடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காங்க. ஓகேவா? அதாவது இது ஒரு கனச்செவகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க. ஒரு கனச்செவக பெட்டி இருக்குது. அந்த கனச்செவக பெட்டிக்குள்ளே வந்து அந்த இனிப்பு பாக்ஸ் வந்து இனிப்பும் பாக்ஸ் கனச்செவகத்தில் தான் இருக்குது. ஓகேவா? அந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை இனிப்பு பாக்ஸை வந்து ஒரு பெரிய கனச்செவக பெட்டி இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே எத்தனை இனிப்பு பாக்ஸை வந்து நம்ம அடுக்க முடியும் அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிறது வந்து என்னது? அந்த இனிப்பு பெட்டியினுடைய அளவு. ஓகேவா? இனிப்பு பெட்டியினுடைய அளவு. ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிறது வந்து இனிப்பு பெட்டியினுடைய அளவு, அதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எழுதிடலாம். இனிப்பு பெட்டியினுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? எல். நீளம் வந்து 22 சென்டிமீட்டர், அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 18 சென்டிமீட்டர், உயரம் வந்து என்னது? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அந்த பெட்டியினுடைய அளவு. ஓகேவா? அந்த பெட்டியில் வந்து அந்த ஒரு பெரிய பெட்டி இருக்கணும். அந்த பெட்டிக்குள்ளே தான் இந்த இனிப்பு பாக்ஸ்லாம் இருக்காங்க. அந்த பெட்டியினுடைய அளவு வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டியின் அளவு அதை வந்து எழுதிக்கலாம். பெட்டியினுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? எல் வந்து என்னது? 1 மீட்டர், நீளம் வந்து 1 மீட்டர், அகலம் வந்து 88 சென்டிமீட்டர் 88 சென்டிமீட்டர், உயரம் வந்து 63 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் உள்ள யூனிட் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் உள்ள சென்டிமீட்டர் இதில் சென்டிமீட்டர் இருக்குது, இதில் மட்டும் மீட்டர் இருக்குது. ஸோ இந்த நீளத்தில் வந்து மீட்டரில் இருக்கிறத நம்ம சென்டிமீட்டருக்கு வந்து மாற்றிடலாம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் ஆகும். ஓகே, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ நீளத்துடைய மதிப்பு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம சென்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து எனது அந்த பெட்டியில் வந்து எத்தனை இனிப்பு பாக்ஸை வந்து அடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்னது? எண்ணிக்கை தான். அந்த பெரிய பெட்டியில் வந்து எத்தனை இனிப்பு பாக்ஸ் அடுக்க முடியும், அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்ப்போம். அப்போ பெட்டியினுடைய கன அளவு. ஓகேவா? பெட்டியினுடைய கன அளவு டிவைட் பை அந்த இனிப்பு பெட்டியினுடைய அளவு. இனிப்பு பெட்டியினுடைய கன அளவு. ஆல்ரெடி நமக்கு கன அளவு தெரியும். ஓகேவா? பெட்டியினுடைய கன அளவு மேலே எழுதணும். ஓகேவா? ஈக்குவல் டு பெட்டியினுடைய கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? நம்ம எல். நீளம் வந்து நமக்கு மீட்டரில் கொடுத்ததை சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம். அப்போ 100 இன்ட்டு கன அளவு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேவா? அதே தான் கீழேயும் எல் இன்ட்டு பி இன்ட்டு
ஹச் இந்த மாதிரி சம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த எண்ணிக்கை கேட்டாங்கன்னா நமக்கு அந்த பெரிய பெட்டி எது பெரிய நம்பராக இருக்கோ அதை வந்து மேலே போட்டு கீழே வந்து சின்ன நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஓகேவா. அந்த பெரிய பெட்டியினுடைய கன அளவு டிவைட் பை இனிப்பு பெட்டியினுடைய கன அளவு 100 × 88 × 63 டிவைட் பை அடுத்து அந்த இனிப்பு பெட்டியினுடைய கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க 22 × 18 × 10 18 × 10. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு அந்த பெட்டியில் வந்து எத்தனை பாக்ஸை வந்து அடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். 0 0 வந்து கேன்சல் ஆயிரும். 2 11 22 8 11 வந்து 88 4 2 8 அப்படிங்கிறது இருக்கும். 2 4 9 2 18 அப்படிங்கிறது இருக்கும். 7 9 63. ஓகே இப்போது கீழே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மேலே என்ன இருக்குது 10 × 2 × 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ 7 14. அப்போது மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்க முடியும் 140 பெட்டி ஓகேவா. 140 பெட்டிகள் வந்து அடுக்க முடியும் ஓகேவா. டோட்டலாக அந்த பெரிய கனச்செவ்வக இதில் வந்து அந்த இனிப்பு பாக்ஸ் எத்தனை அடுக்க முடியும் 140 பெட்டி வந்து அடுக்க முடியும் ஓகேவா. ஓகே இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 12வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றுன்னு ஒன்று. இந்த சம் வந்து என்னதுன்னா கனச்சதுரமும் கனச்சதுரமுடைய கூட்டு வடிவம் தான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் ஓகேவா. அதாவது இதில் கனச்சதுரமும் கனச்சகம் இது வந்து நம்ம இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது தனியாக கனச்சதுரம் பார்த்துருப்போம், தனித்தனியாக செவ்வகம் கனச்செவ்வகம் பார்த்துருப்போம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சம் பார்க்க போகிறோம் ஓகேவா. இதில் 7 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்று ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது என்ன உருவம் கிடைக்குதுன்னா புதிய ஒரு கனச்செவ்வகத்தினுடைய ஒரு புதிய உருவம் கிடைக்குது. அது என்ன உருவம்னா புதிய ஒரு கனச்செவ்வகம் கிடைக்குது. அதனுடைய மொத்த பரப்பரப்பும் பக்கப்பரப்பு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஓகே இப்போது 2 கனச்சதுரம் புதுசாக என்ன கிடைக்கி கனச்செவ்வகம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. 2 கனச்சதுரம் இருக்குது. இதுதான் கனச்சதுரம் 2 கனச்சதுரம் ஓகேவா. 2 கனச்சதுரம் இருக்குது. அதனுடைய பக்க அளவு ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த 2 கனச்சதுரத்தையும் வந்து ஒன்று பக்கவாட்டில் இணைக்காங்க. பக்கவாட்டில் ஒன்று இந்த 2 சைடு பக்கவாட்டில் இணைக்கமிச்சு நமக்கு புதுசாக என்ன கிடைக்குது இதனுடைய பக்களவு 7 சென்டிமீட்டர் இதனுடைய பக்களவு 7 சென்டிமீட்டர் ஓகே. ஒவ்வொரு பக்கத்தினுடைய அளவு 7 சென்டிமீட்டர் ஓகே. கிடைக்கமிச்சு கனச்செவ்வகம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடைக்கும் ஓகே. அந்த ரெண்டையும் நம்ம இணைச்சிட்டோம்னா ஒரு கனச்செவ்வகம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது ஓகே. அந்த 2 இணைச்ச பிறகு ஒரு கனச்செவ்வகம் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே இது ஒரு 7 சென்டிமீட்டர் இது ஒரு 7 சென்டிமீட்டர். அப்போ லென்த்து நமக்கு இப்போ எவ்வளோ வரும் 14 சென்டிமீட்டர் ஓகேவா. புரியுதா. ஒவ்வொரு கனச்சதுரத்தினுடைய பக்களவும் 7 சென்டிமீட்டர் பக்களவு ஒரே மாதிரி தான் 2 கனச்சதுரங்கள் ஓகேவா. இதனுடைய பக்களவு 7 சென்டிமீட்டர் இதனுடைய பக்களவு சென்டிமீட்டர். இந்த ரெண்டுமே பக்கவாட்டில் வந்து இணைச்சிருந்தாங்க. இணைச்ச பிறகு இதனுடைய பக்களவு நமக்கு என்ன கிடைக்கும் இதனுடைய நீளம் 14 சென்டிமீட்டர். இங்கே ஒரு 7 சென்டிமீட்டர் இங்கே ஒரு 7 சென்டிமீட்டர் ஓகேவா. 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது வந்து 2 இணைச்சிருந்தாங்க ஓகே. இங்கே வந்து அதே தான் இங்கே வந்து 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். உயரமும் நமக்கு 7 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா. அகலம் வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். உயரமும் நமக்கு 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அதனுடைய லென்த்து மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா வந்து 2 இணைஞ்சிருக்கும் ஓகேவா பக்கவாட்டில். அப்போ 14 சென்டிமீட்டர் ஓகேவா. இப்போது நம்ம புதிய உருவம் கிடச்சிருக்கோம்னா அதனுடைய அளவில் நம்ம குறிச்சிக்கிடுவோம். லென்த்து வந்து என்னது 14 சென்டிமீட்டர். அகலம் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர். உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் ஓகே. நமக்கு அந்த புதிய கனச்செவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஓகே. இவ்வளவு தான் நமக்கு புதுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டும் நம்ம பார்த்த எப்போ போல மொத்த புறப்பரப்பு பக்கப்பரப்பு ஃபார்முலா போட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே. மொத்த புறப்பரப்பு கனச்செவ்வகத்தினுடைய நம்ம கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதாவது அந்த 2 கனசதுரம் வந்து 2 இணைஞ்சதுக்கப்புறமா ஒரு புதிய உருவம் கிடச்சிருக்கும். அந்த உருவத்தினுடைய மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கனச்செவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கனச்செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்மா கனச்செவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்மா எழுதுவோம். 2 + LB + BH + HL ஓகேவா. இதுபடி இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 எல்லோட மதிப்பு நமக்கு என்னது 14 இன்ட்டு பியோட மதிப்பு 7 இன்ட்டு ப்ளஸ் பியோட மதிப்பு என்னது 7 இன்ட்டு ஹச்சோட மதிப்பு 7 தான் ப்ளஸ் ஹச்சோட மதிப்பு 7 இன்ட்டு எல்லோட மதிப்பு என்னது 14 ஓகே. 2 இப்போ இதை வந்து பெருக்கிடுங்க. 4 7 28 மீது 2 இருக்குது. 1 7 9 98 7 49 ப்ளஸ் 14 7 98 பெருக்கினா வரும் ஓகே. இப்போ வந்து இதை வந்து கூட்டணும். 2 1 8 2 16 16 ப்ளஸ் 4 25 மீதி வந்து 2 இருக்குது.
9 9 20 18 அப்போ 20 24 அப்போ 245 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10 மீதி 1 இருக்குது, 24 8 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 9 மீதி எதுவுமே இல்லை, 4 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ கனச்செவ்வகத்தினுடைய புதிய உருவம் இணைஞ்சதுக்கு பிறகு அதனுடைய மொத்த புறப்பரப்பு 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து நமக்கு பக்கப்பரப்பு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு ஃபார்மானது கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு ஃபார்மானது 2h × L + B. இந்த ஃபார்முலா வந்து நம்ம 4 சுவர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, 2 × h. ஹச்சோட மதிப்பு நமக்கு என்னது 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் இன்ட்டு எல்லோட மதிப்பு 14 ப்ளஸ் பியோட மதிப்பு 7. ஓகே, 7 14 ப்ளஸ் 14 ப்ளஸ் 7 வந்து 21. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 4 4 2 4 8 1 1 9 ப்ளஸ் 2 1 2. அப்போது 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, மொத்த புறப்பரப்புனா 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்கப்பரப்பு வந்து 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது 2 உருவம் இணையும் பட்சத்தில் புதிய உருவம் வந்து ஒன்று கிடைக்கும். அதனுடைய அளவு வந்து கேட்பாங்க. மொத்த புறப்பரப்பு பக்கப்பரப்பு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 13வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க. உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தினுடைய பக்களவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தினுடைய உயரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, இது வந்து இதுலேயும் அப்படி கனச்சதுரம் கனச்செவ்வகம் 2 உருவம் இருக்குது. ஓகேவா. ஒரு உலோகம் இருக்குது. அதை வந்து அந்த உலோகம் எது ஒரு கனச்சதுரத்தினுடைய பக்களவு கொடுத்துட்டாங்க. பக்களவு. ஓகேவா. இது வந்து கனசதுரம். கனச்சதுரத்தினுடைய பக்களவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அதை உருக்கி வந்து எனது கனச்செவ்வகத்தினுடைய நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர், அகலம் வந்து 16 சென்டிமீட்டர் உள்ள கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்துடைய உயரத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த பக்களவுள்ள 12 சென்டிமீட்டர் உருக்கி நீளமும் அகலமும் கண்டுபிடிச்சாங்க. எனில் அந்த உயரத்தை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போது ஒரு கனச்செவ்வகம் இருக்குது. அதனுடைய பக்க அளவு என்ன கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு கனச்செவ்வகம் இருக்குது. அதை உருக்கி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீளம் வந்து 18 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரத்தை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஓகே, இப்போது நம்ம அந்த கனச்சதுரத்தினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது உருக்கி தானே அந்த பக்களவு உருக்கி தானே நமக்கு கனச்செவ்வகம் உருவாக்க இருக்காங்க. அப்போ அந்த கனச்சதுரத்துடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா கனச்செவ்வகத்துக்கும் அதே கன அளவு தான் இருக்கும். ஸோ கனச்செவ்வகத்துடைய கன அளவு ஃபார்முலா போட்டு நம்ம வந்து உயரம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு கனச்செவ்வகத்தினுடைய நீளம் அகலம்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா நமக்கு என்னது கனசதுரத்தினுடைய கன அளவு எப்படி எழுதுவோம் a³ அப்படின்னு எழுதுவோம். ஏ பக்களவு நமக்கு தெரியும் மதிப்பு என்னது 12. அப்போது a³ வந்து நம்ம வந்து 12³ எழுதலாம். இது வந்து எப்படி 12 × 12 × 12. இது அப்படியே இருக்கட்டும், பெருக்க வேண்டாம். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா. இதுதான் கனசதுரத்தினுடைய கன அளவும் இது என்னுடைய மதிப்பு தான். ஓகே, இப்போது கனசதுரத்தினுடைய கன அளவு வந்து நம்ம போட்டு ஹச்சோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. செவ்வகத்தினுடைய கன அளவும் இதுதான், இதே மதிப்பு தான். ஸோ அதை போட்டோம்னா நமக்கு ஹச்சோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சோம். கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா நமக்கு வந்து L × P × H. ஓகேவா. ஓகே, இப்போது நமக்கு L × B × ஹச்சோட மதிப்பு தான் அந்த கனசெவ்வகத்தோட கன அளவு மதிப்பு தான் நமக்கு என்னது 12 × 12 × 12. ஏன்னா கனசதுரத்துடைய கன அளவு மதிப்பும் கனசெவ்வகத்துடைய கன அளவு மதிப்பு சமந்தான். 12 × 12 × 12. எதுக்காக இதை வந்து பெருக்கணும்னா எப்படினாலும் நம்ம கேன்சல் தான் பண்ண போகிறோம். ஸோ பெருக்கணும். நமக்கு LBயோடைய கனசெவ்வகத்துடைய நீளம் அகலம் வந்து மதிப்பு தெரியும். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 × 16 × இதனுடைய ஹச்சோட மதிப்பு தான் நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 12 × 12 × 12. ஹச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். 12 × 12 × 12 டிவைட் பை 18 × 16. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 32 18 6 2 12 23 6 3 3 9 8 2 16 4 2 8
6 2 12 2 4 3 2 6 6 2 12 3 3 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது 6 அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ உயரம் வந்து என்னது 6 சென்டிமீட்டர். ஓகேவா, உயரம் வந்து 6 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கூட்டுருவங்கள் கொடுத்து நமக்கு உயரம் கேட்டாலும் செய்ய தெரியும். இதுவும் நமக்கு கனசதுரம் கன அளவு கொடுத்து அதனுடைய மொத்த புறப்பரப்பு கன அளவு எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டலாக வந்து கனசதுரம் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இதில் டோட்டலாக 13 சம் வரைக்கும் கனசெவ்வகம் வந்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.